ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். திஸ் இஸ் த மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 2025. இது நமக்கு 8வது மாதம். இந்த மாதம் துவங்குறதற்கு முன்னாடியே ஒரு சில ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்காக நான் ஆயத்தமாகிற பொழுது தேவன் சில மரங்களை குறித்து என்னோடு பேசினார். அதை போய் நான் சில இடங்களில் பகிர்ந்து கொண்டேன். அதை கேட்ட அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்தது. அதோடு நான் அது அந்த செய்தி முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன். இந்த மாதத்திற்காக நான் தேவனிடத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் சில மரங்களை பற்றின காரியங்களையும் இந்நாட்களில் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையும் தீர்க்க தரிசனமாக இணைத்து ஒரு வாக்கு தத்தத்தை அருளினார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஸோ நிறைய வார்த்தைகள் வாக்கு தத்தங்கள் வேதாகமத்தில் இருக்குது. ஆனால் இந்த வசனத்தை நான் வாசிக்கும்போது அந்த வார்த்தைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனையும் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அந்த இன்ட்ரோவோட அந்த வார்த்தையை கொடுக்கறது ரொம்ப முக்கிய பிரதானப்படுத்துகிறதா இருக்கிறது. ஸோ ஏசாயா புஸ்தகம் 55வது அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால் அதில் 12-13 அந்த வசனம். அதற்கு முன்பதாக ஒரு சில வசனங்களை வாசிங்கன்னா அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த மாதம் சொன்ன அந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 55:13, முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாய் மிருது செடி எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். இந்த வசனத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசிங்க அப்படின்னு சொன்னால், தேவன் மலையை பூமிக்கு அனுப்புகிற பொழுது மாரியும் உறைந்த மலையும் அப்படின்னு இருக்குது. அதை அனுப்புகிற பொழுது அதை என்ன செய்யுது அப்படின்னா, வானத்திலிருந்து அதை இறங்கி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அது அருளி பூமியில் நான் அனுப்பின காரியத்தை அதை நிறைவேற்றுகிறது. அதே போல் அந்த மலை தண்ணீர் எப்படி பூமியை நனைத்து கர்த்தர் அதை அனுப்புகிற காரியத்தை அது நிறைவேற்றி முடிக்கிறதோ அதே போல் என்னுடைய வார்த்தையும் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. நான் அனுப்புகிற என்னுடைய வார்த்தை நான் நினைத்ததை நான் விரும்புகிற காரியத்தை அதை நிறைவேற்றாமல் வெறுமையாக என்னிடத்தில் அது திரும்பாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இந்த வார்த்தையை, இந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இந்த மந்த் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்படுகிற ஒரு மாதம், சமாதானமாய் நீங்கள் கொண்டு போகப்படுகிற ஒரு மாதம். வெளியின் பர்வதங்களும் மலைகளும் வெளியின் மரங்கள் எல்லாம் என்ன செய்யுமாம், கைகொட்டும், ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு இருக்குது. அதுக்கு அடுத்து ஆண்டவர் சொல்றாரு, முச்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாய் மிருது செடியும் எழும்பும், அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். பாருங்க, முச்செடி தான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முச்செடிக்கு பதிலாக என்ன முளைக்குமா, தேவதாரு விருட்சம், அது ஒரு மரம். காஞ்சொரி அப்படின்றது காய்ந்து போன முட்கள், அது ஒரு விதமான முட்செடி. அது காய்ஞ்சு போய் கிடக்கிற அந்த முள் எதுக்குமே பிரயோஜனப்படாது. அதை எரிக்கிறதுக்கு தான் அது பிரயோஜனப்படும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்கள் முட்கள் போன்ற அனுபவத்துக்குள்ளே இருப்பீங்கன்னு சொன்னால், முட்கள் நிறைந்த என்னுடைய வாழ்க்கை, வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், நாங்கள் நினைக்காத போராட்டங்கள், எதிர்பாராத சவால்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அதற்கு பதிலாய் முச்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சமும் காஞ்சொரிக்கு பதிலாய் மிருது செடியும் எழும்பும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். சும்மா வாக்கு பண்ணலை. நான் அனுப்புகிற காரியம், அனுப்புகிற வார்த்தை அது நிறைவேற்றாமல், அது உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் நிறைவேறாமல் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது என்ற முழு நிச்சயத்தோடு கர்த்தர் இந்த மாதம் இந்த வார்த்தையை பேசுகிறார். இந்த வசனத்தை குறித்து நான் ஒரு சில இடங்களில் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, முதலாவது இது எங்கே இருக்குது அப்படின்னா, முதல் இந்த தேவதாரு விருட்சம் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு முன்னாடி ராட்சதர்கள் பூமியில் பெருகி மனிதர்கள் திரளான பாவங்களை செய்து கொண்டிருக்க போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, தன்னுடைய மனுஷனை உண்டாக்கினதற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாவம் திரளாய் பெருகின அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நோவாவை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, கொப்பேர் மரத்தினாலே ஒரு பேழையை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னா, முதல்ல இந்த கப்பலை உண்டு பண்ணினது நோவா.
என்கிற ஒரு தேவ மனுஷன். அவருக்கு கடவுள் கண்கள் அப்படிப்பட்ட அநீதி நிறைந்த ஜனங்கள் வாழுகிற அந்த சூழ்நிலையில் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு கொப்பேர் மரத்தை எடுத்து ஒரு கப்பலை உண்டு பண்ணுப்பா, நான் அந்த முழு உலகத்தையும் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன், எல்லாமே மூழ்கி போக போகுது அப்படின்னு சொல்லி அந்த கொப்பேர் மரம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அது ஆங்கிலத்தில் சைப்ரஸ் ட்ரீ அப்படின்னு இருக்கும். சைப்ரஸ் ட்ரீ, ஃபிர் ட்ரீ, பைன் ட்ரீ, இப்படி எங்கெல்லாம் இருதோ இது எல்லாமே தேவதாரு விருட்சம். தேவதாரு விருட்சத்துக்கு தமிழில் ஒரு சில பெயர்கள் இருக்கலாம், ஆங்கிலத்திலையும் சொல்லப்படுகிற எல்லாமே இந்த மரத்தை குறிக்கிறது. இந்த தேவதாரு விருட்சத்தை எடுத்து நீ என்ன பண்ணு, ஒரு பேழையை உண்டு பண்ணு. இது எதுக்காக உண்டு பண்ண சொன்னார்னா, அந்த அழிவிலிருந்து அவங்கள காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் இந்த மாதம் நம்மளுக்கு சொல்கிறாரு, முச்செடிக்கு பதிலாய் தேவதாரு விருட்சம் எழும்பும். இந்த முழு உலகமே தத்தளிப்புக்குள்ளே போனாலும், எவ்வளவோ யுத்தங்களையும் போராட்டங்களையும் அழிவுகளையும் சுனாமிகளையும் பூமி அதிர்ச்சிகளையும் நாச மோசங்களையும் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, முச்செடிக்கு பதிலாய் உங்களுக்கு தேவதாரு விருட்சம் முளைக்கும். உலகமே தத்தளிப்புக்குள்ளே போனாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். மற்றவர்களுக்கு அதை அழிவாய் இருந்தாலும் உங்களுக்கு அது சமாதானமாய் உங்களை தப்புவிக்கும்படிக்கு இந்த தேவதாரு விருட்சத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் எழும்ப பண்ணுவார். அதே போல நோவாவுடைய காலத்தில் அந்த பேழை எல்லா சிகரங்களும் மூடப்பட்டது. உயர்ந்த மலைகளுக்கு மேலே 15 முழம் தண்ணீர் இருந்ததாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த கப்பல் அழகாக மிதந்து இவர்களை காப்பாற்றி அது கொண்டு போனது. அப்படியே உங்கள் வாழ்க்கையிலும் அது நிறைவேறும். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவை அந்த கப்பலில் இருந்து ஒரு காகத்தை வெளியிடுவார். அது போயிட்டு திரும்ப வந்துடும். அடுத்து வெளியிடுவார். அது போக்கும் வருத்தமாக இருக்கும், ஆனாலும் என்ன செய்யாது, ஒரு அடையாளம் இருக்கும். ரெண்டாவது ஒரு புறாவை வெளியிடும் போது அது போய் ஒரு ஒளிவ மரத்தின் இலையை அது கொண்டு வரும். இப்போ பாருங்கள், அந்த அடையாளம் என்னென்னா, தண்ணீர் வச்சு இருக்குது. அப்போ எல்லா மரங்களும் மூழ்கின சூழ்நிலையிலும் ஒரு தேவ ஜனத்தை பாதுகாக்கும்படிக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் தான் இந்த தேவதாரு விருட்சம். அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கர்த்தர் தத்தளிப்பின் காரியத்திலிருந்து போராட்டத்திலிருந்து உங்களை விடுவிக்கும்படிக்கு தேவதாரு விருட்சமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுவார். ரெண்டாவது, 1 ராஜாக்கள் 5:8 10வது வசனம். அடுத்து 1 ராஜாக்கள் 6:15 34 இதெல்லாம் வாசிங்க. அப்படின்னா என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தாவீதுக்கு பின்பதாக சாலமோன் ராஜாவாக வர்றாரு. தாவீது தேவாலயத்தை கட்டணும்னு நினச்சாரு. அதை சாலமோனுடைய வாழ்க்கையில் அவர் கட்டும்படிக்கு தேவன் உதவி செய்தார். அவன் ராஜ்யபாரத்துக்கு வந்தவனே தீரு அப்படின்ற ஒரு நாட்டிலிருந்து ஈராம் என்கிற ராஜாவோடு ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணி தேவாலயத்தை கட்டுவதற்கு வேண்டிய சில மரங்களை அவன் கேட்ட பொழுது அந்த தேசத்திலிருந்து அவங்களுக்கு காணிக்கையை அனுப்புனான். அதில் ஒரு மரம் என்ன அப்படின்னா இந்த தேவதாரு விருட்சம். இதைத்தான் அதிகமாக அவங்க கொடுத்தாங்க. தேவ ஆலயத்தின் அந்த ஃப்ளோரில் இருக்கட்டும், மேலே இருக்கட்டும், சுவர்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் இந்த தேவதாரு விருட்சத்தினாலே அவன் அந்த ஆலயத்தை கட்டுவித்தான். அதை பொன் தகட்டினால் மூடினான் அப்படின்னு இருக்குது. முதலாவது ஒரு பேழையை உண்டு பண்ணுவதற்கு, ஒரு ஷிப்பை உண்டு பண்ணி ஜனங்களை மீட்பதற்கு அந்த தேவதாரு விருட்சம் பயன்பட்டது. இப்போ பாருங்க, தேவாலயம், ஒரு மகிமையுள்ள தேவாலயம் கட்டப்படுவதற்கு இந்த தேவதாரு விருட்சம் பயன்பட்டிருக்கிறது. அதுபோல் கடவுளுடைய நாமத்துக்கு ஒரு மகிமையை உண்டு பண்ணுகிற ஒரு விருட்சமாக இருக்குது. அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரயோஜனமற்று அது எங்கேயோ ஒரு தேசத்தில் காட்டில் வனாந்தரத்தில் இருந்துச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். அதை கொண்டு தேவாலயத்தை கட்டி முழு உலகமும் அதை கண்டு ஆச்சரியப்படத்தக்க விதமாய் அந்நாட்களிலே அவன் கட்டி எழுப்பினான். அதை பற்றி அந்த தேவாலயத்தை பற்றி ஒரு வசனம் எப்படி இருக்குன்னா, சகல தேசத்திலும் மகிமை விளங்கும் ஒரு ஆலயத்தை சாலமோன் கட்டினான் அப்படின்றது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு மரம் தான் இந்த தேவதாரு விருட்சம். ஒருவேளை எந்த யூஸுமே இல்லாமல் இருக்கேன், எந்த பிரயோஜனமே இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு மகிமையுள்ள ஒரு எதிர்காலத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. அதைத்தான் அந்த மாதத்தில் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். மூன்றாவதாக ஏசாயா 41:19 வாசிங்க அப்படின்னு சொன்னால், இதில் சில மரங்கள், கேதுரு மரம், புன்னை மரம், தேவதாரு, இப்படிப்பட்ட மரங்களை கர்த்தர் அதை உண்டு பண்ணியிருக்கிறார். அதை அவருடைய கரமே அதை படைத்தது என்றும் ஜனங்கள் கண்டு
சிந்தித்து உணர்ந்து அறிந்து கொள்ளுவார்கள் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த இப்படிப்பட்ட மரங்கள் எங்கே உண்டாக்கப்படுதுன்னா வனாந்தரத்திலே அப்படின்னு இருக்குது. இன்னொரு இடத்துல அவாந்தர வெளியிலே. அப்போ பாருங்கள், வனாந்திரம் அப்படின்னா டெசர்ட், அவாந்திர வெளி அப்படின்றது த வெஸ்ட் லேண்டு. நம்ம ஊரில் தரிசு நிலங்கள் சொல்லுவோம் இல்லையா, அப்படி பிரயோஜனம் இல்லாத இடங்களில், அங்கேருந்து நன்மை வராத ஒரு இடங்களில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா அந்த தேவதாரை முளைக்க பண்ணுகிறார். அதனால தான் இந்த மாதம் தேவன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, முட்செடிக்கு பதிலாக, முட்செடியும் காஞ்சொரிகளும் எங்கே இருக்கும் அப்படின்னா பிரயோஜனமற்ற நிலத்தில் இருக்கும். அப்படிப்பட்டதை கொண்டு போய் ஒரு வேஸ்ட் லேண்டில் போட்டு அதை தீ வச்சு எரிச்சிருவாங்க. அப்படி இருக்க வேண்டிய ஒரு இடத்துல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட ஒரு தேவதார் விருட்சத்தை நான் என்ன பண்ணுவேன், எலும்பு பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. இதை ஜனங்கள் கண்டு உணர்ந்து, உங்கள் வாழ்க்கையை இது வரைக்கும் பார்த்து கண்டு எந்த மாற்றமுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கும்படி காணும்படி தேவன் உதவி செய்வார். ரைட், ஓகே. இந்த மரத்துக்கு ஒரு அர்த்தம், இன்னொரு மீனிங் என்ன சொல்லுது அப்படின்னா ரெசிலியன்ஸ் அப்படின்றாங்க. ரெசிலியன்ஸ் அப்படின்னா டு ரெக்கவர் குயிக்லி ஃப்ரம் டிஃபிகல்ட்டிஸ் ஆர் த கெப்பாசிட்டி டு வித்ஸ்டாண்ட். அதாவது நீங்கள் போயிட்டுருக்கிற அந்த டிஃபிகல்ட்டான சூழ்நிலையிலேருந்து ஒரு குயிக் ரெக்கவரியை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். தேவதார் விருட்சம் அப்படின்னாலே இதற்கு பதிலாக, இந்த டிப்ரெஷனுக்கு பதிலாக, இந்த டிஃபிகல்ட்டிஸ்க்கு பதிலாக, இந்த போராட்டத்துக்கு பதிலாக ஒரு குயிக் ரெக்கவரியை கொடுத்து ஆண்டவர் உங்களை ஒரு ரெஃப்யூஜ் அண்ட் செட்டில்மெண்ட் அப்படின்னு இருக்குது. அவரே உங்களுக்கு அரணாக இருந்து ஒரு செட்டில்மெண்ட்டில் உங்களை செட்டில் பண்ணி உங்களை மீட்டெடுத்து அவர் கொண்டு போவார். அதைத்தான் இந்த தேவதார் விருட்சம் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிருது செடி வந்து இந்த மிர்ச்சில் ட்ரீ அப்படின்னு இருக்குது. மிர்ச்சில் ட்ரீ அதுவும் இந்த மரத்தை போல தான். அந்த மரம் வந்து நறுமணம் நிறைந்த ஒரு செடி. இந்த மிருது செடிக்கு அடையாளமே நீங்கள் சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்துலேருந்து ஒரு 2-3 வசனங்களை வாசிங்கன்னா அதில் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா, சகரியா ஜெபிக்கிறார். 70 வருஷமாக நாங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தோம், எங்களுக்கு ஒரு விடுதலை வேணும் இந்த ஜனத்திற்கு அப்படின்னு சொல்லி அவர் அதை பற்றி அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது பாபிலோனுடைய சிறைக்கு அப்புறம் அப்படின்னு பல தீர்க்க தரிசனம் கேட்கும்போது சகரியாவுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுது. அந்த தரிசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அவர் மிருது செடிகளுக்குள்ளே நின்றார் அப்படின்னு இருக்குது. மிருது செடிகளுக்குள்ளே இருந்து ஒரு தேவனோடு அவர் ஒரு கான்வர்சேஷன் பண்ணிட்டு சொல்கிறாரு, நல் வார்த்தைகளை, சமாதானமான வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை அவனுக்கு அருளினார் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மிருது செடி எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னா, உங்கள் துக்கத்துக்கு பதிலாக, உங்களுடைய நெடுநாள் சிறையிருப்பிற்கு பதிலாய், நெடுநாளாய் நீங்கள் ஒடுக்கப்பட்ட, நீங்கள் வந்து போராடின, நிமிரக்கூடாமல் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து ஒரு விடுதலை, ஒரு ஆறுதலான வார்த்தையை கொடுத்து இந்த போராட்டத்திற்கு முடிவு வந்துவிட்டது என்று சொல்லி ஒரு நற்செய்தியை வெளிப்படுத்துகிற அந்த தூதன் தெரிந்து கொண்ட ஒரு மரம், ஒரு செடி எதுனா இந்த மிருது செடி. இந்த காஞ்சொரிக்கு பதிலாக இந்த மாதம் மிருது செடி எழும்பும். இட்ஸ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. நிச்சயமாய் இந்த நற்செய்தி உங்களை ஆசீர்வதிக்கும், பலப்படுத்தும். இந்த தேவதாரு விருட்சமும் மிருது செடியுமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனை நம்புங்கள், நிச்சயமாய் உங்களை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.